Hello student, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேத்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். முதல் இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்னா என்ன, ஓகேவா, அதை எப்படி நம்ம அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முதல் பார்த்தோம்னா மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த மட்டும் மொமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஓகேவா, நமக்கு செட் ஆஃப் மொமெண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஓகேவா நம்மளை அதுலேருந்து மீடியன் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அரித்தமெட்டிக் மீன், வேரியன்ஸ் எதுனாலும் மொமெண்ட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதை ஜென்ரேட் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த மட்டும் நம்மகிட்ட ஸ்டாண்டர்டான மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா q + p e power t whole power n. இதுதான் ஃபார்முலா. இது இதை நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா mx of t ஈக்குவல் டு q + p e power t whole power n. இது பிளைனாக மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இதே இந்த இடத்துல நமக்கு எக்ஸுக்கு பதிலாக ax + b இந்த மாதிரி ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படின்னா அப்போ நமக்கு என்னவாயிருன்னு பார்த்தோம்னா e power bt. ஓகே, போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா q + p e power at whole power n. ஓகேவா, q power at whole power n இதான் நமக்கு ஃபார்முலா வரும். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். the moment generating function of a random variable x is mx of t. அவங்களே ஒரு மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. சரியா, கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுலேருந்து நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் அ ரேண்டம் வேரியபிள் y = 3x + 2 கேட்டிருக்காங்க நம்மகிட்ட. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது ஒரு பைனாமியல் இந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை பார்த்தாலே நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்குது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில். அதனால இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த கிவன் எக்ஸ் எதை ஃபாலோ பண்ணுது, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. அதோட பேராமீட்டர்ஸ் என்னும் பியும். இந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு என்ன தெரியும், இப்போ தான் ஃபார்முலா கொடுத்தேன் q + p e power t whole power n. ஓகே, அப்போ அவங்க கொடுத்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். p இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குது, 0.4 இருக்குது. ஓகேவா, அப்போ பியோட வேல்யூ நமக்கு 0.4. q இருக்க இடத்துல என்ன இருக்குது, 0.6 இருக்குது. q-ஓட வேல்யூ 0.6. n இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 8 இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ நமக்கு 8. அப்போ நமக்கு பேசிக் பேராமீட்டர்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். யூஸ்வலாக எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் அர்த்தமெட்டிக் மீன். ஓகேவா, அப்போ மீன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு என்ன தெரியும், np. ஓகேவா, ஃபார்முலா n × p. என்னோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 8. பியோட வேல்யூ என்ன தெரியும், 0.4. ஓகேவா, அப்போ ஆன்சர் எனக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 3.2 எனக்கு வந்துடும். இதுதான் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் அ ரேண்டம் வேரியபிள் y = 3x + 2. ஓகேவா, y = 3x + 2 கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, அப்போ அந்த ஃபார்முலாவை நான் எழுதியிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். அப்போ எனக்கு எப்படி மாறிடும்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபார்முலா என்னது, max + b of t என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா e power bt q + p e power at whole power n. இதுதான் நமக்கு மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் இந்த லீனியர் காம்பினேஷன் ax + bக்கு நான் கொடுத்த ஃபார்முலா. ஓகே, இப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம எதுக்கு பண்ண போகிறோம். இந்த இடத்துல நமக்கு a இருக்க இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது. b இருக்க இடத்துல a இருக்க இடத்துல 3 இருக்குது, b இருக்க இடத்துல 2 இருக்குது. அப்போ எனக்கு இந்த ஃபார்முலா எப்படி மாறிடுதுன்னா ஓகே, e power b இருக்க இடத்துல 2 இருக்குது, 2t. q-ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 0.6 ப்ளஸ் p-யோட வேல்யூ 0.4. e power a-யோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 3t whole power 8. ஓகேவா, அப்போ இது ஜஸ்ட் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம அர்த்தமெட்டிக் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் y = 3x + 2 நம்ம டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகே, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோல் ப்ராப்ளத்துக்குமே பார்த்தோம்னா மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா தட் இஸ் q + p e power t whole power n உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.